இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்பக்கூடிய ஒரு களம், அவதூறு களம், அரசியல் களம். அதிலும் எளிய சமூகத்தில் இருந்து ஒருவன் கிளம்புகிறான், பின்புலம் இல்லாமல் ஒருவன் கிளம்புகிறான் என்றால் அதை எப்படி அணுகுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொருளாதார பின்புலம் இல்லை, நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள குடும்பம் என்கிற பின்புலம் இல்லை, ஆதரவாக நமக்கு கருத்து சொல்லுகிற ஊடக பின்புலம் இல்லை, பரிந்துரை செய்வதற்கான நட்புறவு பின்புலம் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அவர் நல்லதாக நம்ம கூட்டணியில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அந்த கூட்டணியில் 100 பேர் இருக்கிறான்னா 99 பேர் எழுந்த அவன் வேண்டாம், அந்த ஆள் வேண்டாம் என்று சொல்லுவதற்குத்தான் ஆள். 99 பேரும் எழுந்து வேண்டாம் என்று சொல்லுவதற்குத்தான் ஆள் இருக்கிறார்கள். ஊடகங்களில் அவன் செய்தியை தூக்கி வேலை போடு, இந்த செய்தியா விடுதலை சிறுத்தைகள் செய்தி அதை தூக்கி பின்னால போடு, இடம் இல்லைன்னா ஃபில்அப் பண்ணிக்கும். ஒரே ஒரு நாள் கூட இந்த 32 ஆண்டுகளில் ஒரே ஒரு நாள் கூட விடுதலை சிறுத்தைகளின் போராட்டங்கள் முதல் பக்கம் செய்தியாக வந்ததில்லை. ஒரே ஒரு நாள் கூட. ஆனால் தலைமைக்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களின் உளறல்கள் கூட முதல் பக்க செய்தியாக வரும். நாம் லட்சம் பேரை திரட்டி பேரணி நடத்தினாலும் அது படமாக வராது. மேடையில் இருக்கிறவங்க படம் மட்டும் போடுவாங்க, கீழே எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அந்த படம் போட மாட்டாங்க. இதெல்லாம் தொடக்க காலங்களில் இருந்தது. இருட்டடிப்பு செய்வார்கள். அவர்களுக்கு நமக்கு எந்த பகையுமே இல்லை. இது இயல்பாக கொட்டி கிடக்கிறது இந்த சமூகத்தில், இயல்பாக இருக்கிறது. புறக்கணிப்பு என்பது, வஞ்சிப்பு என்பது இயல்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த களத்தில் 32 ஆண்டுகள் தாக்கு பிடித்து அவ்வளவு அவதூறுகளையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு நிமிர்ந்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.